கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். உண்மையிலே அது விரும்பினது என்னைக்கோ ஒரு நாள் வரப்போகிறதில்ல. சொல்லப்பட்ட மாதிரியே இன்றைக்கே நாம் சுதந்திரித்து கொள்வோம். இழந்து போனதையும், நம்ம கை மீறி நமக்கு தெரியாமல் நம்ம தவற விட்டதையும், நம்ம மனசு அறிஞ்சு இழந்ததையும், நம்மக்கிட்ட இருந்து ஏமாற்றி எடுத்தது, நாமளா விரும்பி கொடுத்தது அப்படின்னு எதுவாக இருந்தாலும், இப்போ இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம லைஃப்பில் எதெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ எல்லா காரியங்களையும் நாம் இன்றைக்கே நாம் பெற்றுக்கொள்வோம். அது விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது விரும்பினது வரும்போது இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்தை உலகத்தில் யாராலையும் எடுத்து போட முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தினால நிரப்புவாங்க. இந்த நிரந்தரமான சந்தோஷம் எப்போ வரும்னா, நம்ம விரும்பினது வரும்போது. அந்த விரும்பினதை நம்ம இன்றைக்கே பெற்றுக்கொள்வோம். அதுவும் இரட்டத்தனையாய் நூறத்தனையாய் கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம